அவங்களுடைய 50வது வயதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,13,00,000 ரூபா இருக்கும். ஒரு தொகையை 1,28,000 ரூபா அவங்க மாதம் பென்ஷனாக எடுத்துக்கலாம் அப்படின்னு போகையில் வந்து அந்த ஒரு 50 வயதில் இப்போ அவர் ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிடுறாரு. இப்போ எப்படி கோல்டுனுடைய விலையை நம்மளால் கஸ் பண்ண முடியாதோ, நிர்ணயிக்க முடியாதோ, அதே மாதிரி தான் பங்குச்சந்தையினுடைய ஏற்றம் கண்டினியூஸாக இருக்கும், அல்லது ஸ்டாப் ஆகிடும். இது யாராலையும் ப்ராப்பராக கஸ் பண்ண முடியாது. In addition to that, அந்த 2,13,00,000 உங்களுக்கு Views and opinions expressed in this interview are solely those of the guest or expert and do not necessarily reflect the views of this channel. The content shared is for educational and informational purposes only and should not be treated as financial or investment advice. Mutual fund and securities investments are subject to market risks. Past performance is not indicative of future results. Viewers are strongly advised to consult with a SEBI registered financial advisor before making any investment or financial decisions. ஃபினான்ஸ் டுடே நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு 5,000 ரூபா இன்றைக்கி வந்து பல பேரால் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் பல பேர் ஒரு 20,000 சம்பளம் வாங்கினா கூட ஒரு 5,000 ரூபா சேமிக்க முடியுமானா முடியும். அதுவும் நீங்கள் நல்லாவே ஒரு கூலிங் பீரியட் கொடுத்துறீங்க, ஒரு 2-3 இயர்ஸ் என்ஜாய் பண்ணிக்கங்க, சேவிங்கே பண்ண வேண்டாம்னு. இப்போ ஒரு 25 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் சேமிக்கிறாரு, அடுத்த 25 வருஷத்துக்கு சேமிக்கிறாரு அப்படின்னு ஒரு 5,000 ஸ்டார்டிங்கு. அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னு இருக்குது. வருஷம் ஒரு 10% கூடுதலாம். இந்த வருஷம் 5,000னா அதுக்கு அடுத்த வருஷம் 5,500, அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 10% அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி சேமிச்சுக்கிட்டே போகலாம். ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் போட்டு நமக்கு ஒரு 12% நாமினல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மியூச்சுவல் ஃபண்டில் கிடைக்குமானா நல்லா கிடைக்கும். பாஸ்ட்டில் அது மாதிரி கிடைச்சிருக்கு, நம்ம அதை விட அதிகமாகவே கிடைச்சிருக்கு. பட் நம்ம வந்து ஒரு 12% ஒரு கன்சர்வேட்டிவாகவே எடுத்துக்குவோம். 12% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஒர்க் அவுட் பண்ணிக்கணும்னா உங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மொத்த முதலீடு இந்த 25 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 59 லட்சம் ரூபா பண்ணியிருப்பாங்க. அதனுடைய ரிட்டர்ன்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ அவங்களுடைய 50வது வயதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2,13,00,000 ரூபா இருக்கும். ஸோ இப்போ 2,13,00,000 ரூபாய்ங்கிறது வந்து ஒரு நல்ல தொகை, எந்த பீரியட்லேயுமே ஒரு நல்ல தொகை, ஒரு டீசெண்டான தொகை. ஸோ இப்போ அந்த தொகையை அப்படியே மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுக்கலாம். இல்லை நம்ம அதை எடுத்து ரொம்ப சேஃப் செக்யூராக வேணும்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு எடுத்துக்கையில் என்ன ஆகும்னா அந்த அளவு தான் இன்ட்ரெஸ்ட் வரும், அது அசல் வந்து வளராது, இந்த பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம எடுத்து போடுறது வளராது. ஸோ அதற்கு பதிலாக இன்னொரு ஆப்ஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே கூட அவங்க வச்சுக்கலாம். வச்சுட்டு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்னு சொல்லிட்டு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலம் மாதம் ஒரு தொகையை 1,28,000 ரூபா அவங்க மாதம் பென்ஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன ரேட்டில் நம்ம வித்ட்ரா பண்ணுறோம்னா 7.2% ஓவரால். நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டு ஒரு 12% க்ரோ ஆகும்னு எடுத்துக்கிறோம் அசம்ஷனு. அதில் ஒரு 7.2% வித்ட்ரா பண்ணிடுறோம் 50வது வயது 51வது வயதுலேருந்து. ஸோ அப்படிங்கிறதுல வந்து ரிமைனிங் ஒரு 3.8% 4.8% அதில் இருக்கும். அது கொஞ்சம் க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். 4.8% சொல்கிறோம். கூட குறைச்சிருந்துச்சுன்னா கூட நீங்கள் வச்சுருக்கக்கூடிய 2,13,00,000 ரூபா வந்து இன்னும் கொஞ்சம் வருஷம் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு 5 வருஷம் முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கோடி ஆகிருக்கும் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறோம். ஸோ அது மாதிரி அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஒரு 7.2% 1,28,000 ரூபா ஃபிக்ஸ்டாக மாதம் பென்ஷனாக அவர் விட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்னா இன்றைக்கி லெவலில் 5,000 ரூபாய்ங்கிற ஒரு சின்ன தொகையாக நமக்கு தெரியும். ஸ்டெப் அப் எஸ்ஐபி மூலம் ஒரு வருஷம் ஒரு 500 ரூபா சம்பளம் கூடுது, ஏற்றிக்கலாம் அப்படின்னு போகையில் வந்து அந்த ஒரு 50 வயதில் இப்போ அவர் ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிடுறாரு. இப்போ 50 வயசுலேயே போய் ரிட்டையர்மெண்ட் ஆகணுமா கம்பல்சரியான கிடையாது. அவர் பாட்டுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகாமல் இன்னும் ஜாப் இல்லை போய்கிட்டே இருக்கலாம். பட் நான் எனக்கு ஒரு செகண்ட் இன்கம் வேணும், நான் ஜாபை நம்ப விரும்பலை, எனக்கு ஒரு அடிஷ்னல் இன்கமாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த 1,28,000 ரூபாயை வந்து அவங்க எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு வருமானம், ஒரு கன்சர்வேட்டிவாக தான் நம்ம ரிட்டர்ன்ஸு அசம்ஷன்ஸு எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு ஒரு 25 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரமும் சரி, இன்னும் இந்திய நிறுவனங்களும் சரி ஒரு நல்ல வளர்ச்சியோடு தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால திஸ் இஸ் வெரி வெல் டூவபிள். ஸோ இது வரைக்கும் இன்னும் இப்போ சந்தையில் வந்து ஒரு 23-24 வயசுலாம் இருக்கவங்க ஒரு 5,000 ரூபாய் எஸ்ஐபி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஆரம்பிச்சுக்கிட்டாங்கன்னா நல்லது. எனி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணையில் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்போட, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோடைய, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோடைய, யாரோடைய ஒருத்தங்களோட அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸையும் வாங்கிக்கிட்டு செய்கிறது வந்து ஆல்வேஸ் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து என்னென்னா இப்போ எப்படி கோல்டினுடைய விலையை நம்மளால் கஸ் பண்ண முடியாதோ, நிர்ணயிக்க முடியாதோ, அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டினுடைய விலையையும் யாராலையும் இவ்வளோ ஏறும்னு சொல்லவே முடியாது, யாருக்கும் தெரியாது.
ஏறும் அல்லது இறங்கும் அல்லது படுத்து கிடக்கும், லாஸ்ட்டில் ஓட போகும், ஆல் தோஸ். அதே மாதிரி தான் பங்குச்சந்தையினுடைய ஏற்றம் கண்டினியூஸாக இருக்கும் அல்லது ஸ்டாப் ஆகிடும். இது யாராலையும் ப்ராப்பராக கெஸ் பண்ண முடியாது. இதுகளை அவாய்ட் பண்ண தான் நம்ம என்ன சொல்கிறோம், எஸ்ஐபி மூலம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் நம்ம முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் விழுந்துச்சுன்னா போய் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறாங்க, மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா போய் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது ஒரு தவறான அணுகுமுறை. ஆக்சுவலாக எஸ்ஐபி ரெயின் ஆர் ஷைன், எஸ்ஐபி ஷுட் கோ கண்டினியூ. ஏன்னா மார்க்கெட் விழுகையில் தான் உங்களுக்கு அதே 5000 ரூபா நீங்கள் போடுற எஸ்ஐபிக்கு யூனிட் அதிகமாக கிடைக்கும். மார்க்கெட் ஏறின பிறகு போய் வாங்கினீங்கன்னா யூனிட் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ எந்த சமயத்தில் எல்லாரும் பயப்படுறாங்களோ அந்த சமயத்தில் நம்ம ஒரு முதலீட்டாளர் ஆகும். இது நான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு மட்டும் சொல்லலை, கோல்டாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், எந்த பாண்ட் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எந்த முதலீடுமே அது எப்போ படுத்து கிடக்கோ, நீ இது எந்திரிக்காதப்பா, இது ஒஸ்ட் கேஸ் சினரியோப்பா அப்படின்னு யார் எப்போ சொல்கிறாங்களோ அப்போ போய் முதலீடு செய்கிறவங்க தான் அதீதமான லாபத்தை ஈட்ட முடியும், காண முடியும். ஸோ இப்போ நம்ம ஓகே ஸ்பெசிஃபிக்காக போய் இதுதான் லோன்னு பார்த்து வாங்க நமக்கு டைம் இல்லை, மாதம் நான் சம்பாதிக்கிறேன், அதில் ஒரு சிறு தொகையை போடுறேன் அப்படிங்கிற கண்ணை மூடிட்டு அந்த எஸ்ஐபியை மட்டும் ஸ்டாப் பண்ணாமல் போடணும். ஏன்னா இப்போ நிஃப்டி 50 26,000 புள்ளிகளை தாண்டி போச்சு. இப்போ இப்போ 23,000 சொச்சத்தில் இருக்குது. ஸோ அப்படிங்கையில் ஸ்டில் ஒரு 2,000 பாயிண்ட் 2,500 பாயிண்ட் டவுனில் தான் இருக்குது. அப்படிங்கையில் இந்த ஒரு 10% இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட ஒரு 10% டவுனில் தான் இருக்குது. மேபி ஸ்மால் கேப் மிட் கேப் கொஞ்சம் அதிக டவுனில் இருக்கலாம். பட் ஒரு லார்ஜ் கேப்பே பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஒரு 10% டவுனில் தான் இருக்குது உச்சம் தொட்டதுலேருந்து. ரெண்டாவது மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம இன்னைக்கு உள்ள மார்க்கெட்டை வச்சு நம்ம இதில் முதலீடு பண்ணல. நமக்கு இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் கழித்து தேவைப்பட போகிற பணத்தை தான் இன்றைக்கி போய் நம்ம முதலீடு பண்ணுறோம். நீங்கள் ஒரு 10 வருஷம் கழித்து பார்க்கையில் இன்றைக்கி இப்போ சந்தை இப்போ 24,000ன்னு பேசுகிறோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 23,000 24,000ன்னு. அன்னைக்கு ஒரு 20 வருஷத்தில் அது 1 லட்சம் புள்ளிகளை தொட்டிருக்கும். அப்போ இந்த 23,000 26,000லேருந்து 24,000க்கு வந்தது ஒரு மேட்ராகவே இருக்காது, என்ன சப்ப மேட்ருன்போம் அது மாதிரி. ஏன்னா அந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியும். இப்போவே மறந்துடும். இப்போ நீங்கள் 2008 விழுந்ததை எடுத்து பாருங்கள். 2008 மார்க்கெட் 45-50% விழுந்துச்சு பர்சன்டேஜ் டேர்ம்ஸில். அதிலே தொடர்ந்து முதலீடே பண்ணிக்கிட்டு வந்தவங்களுக்கு இன்றைக்கி எடுத்து பாருங்கள், அந்த கிராஃபையே பாருங்கள், ஒரு சின்ன பிளிப்பாட்டம் தான் தெரியும். ஸோ அதனால் நம்மளுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறதா முக்கியமே தவிர இன்றைக்கி சந்தை என்னவா இருக்குது அப்படிங்கிறது முக்கியமல்ல. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா சில மக்கள் அதாவது ஒரு கொஞ்சம் டைம் அதிகம் இருக்கவங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இல்லை ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க, ஃபஸ்ட்டு திங் ஸ்டார்ட் பண்ணணும், அதை நம்ம பாராட்டணும். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை பாராட்டு. இப்போ ஏன்னா நிறைய பேர் இது உள்ளே வரமாட்டேங்கிறாங்க, வராமல் போயிடுறாங்க. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது பாராட்டுதலுக்குரியது. அதுக்கு அடுத்த வயசில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஷாம்பு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கண்ணு முன்னால் எக்கச்சக்கமான ஷாம்பு இருக்கும். பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகல இந்த கம்பெனி அந்த கம்பெனி, அந்த ஒரு கம்பெனிக்குள்ளேயே 4 மாடலு 5 டிசைனு ஸ்டைலு அது இதுன்னு இருக்கும், வித்து கண்டிஷனர் வித்தவுட் கண்டிஷனரு எக் ஷாம்பு என்னென்னமோ வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் போகையில் அவங்களுக்கு வெரைட்டி இன்னும் இதை வாங்குவோமா அதை வாங்குவோமா எதையாச்சும் ஒன்று தூக்கிட்டு வராங்க. அப்புறம் அது பிடிக்கல, அடுத்த இடம் வாங்கல இன்னொரு ஷாம்பை வாங்குவாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 டப்பா ஷாம்பு டப்பாவே வந்துடும், எது பிடிக்குது. அப்புறம் கொஞ்சம் மெச்சூர்டான பிறகு அவங்க ஓகே எனக்கு இந்த ஷாம்பு தான் பிடிச்சிருக்கு, நான் பெர்மனெண்ட்டாக அதை வாங்குறோம்னு சொல்லி ஒரு சர்டன் ஏஜில் பண்ணுவாங்க. இப்போ அதே மாதிரி தான் இந்த இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்களும் இப்போ எங்கிட்டலாம் வருவாங்க. அவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரையும் இப்போ ஐடியில் வேலை பார்க்குறவங்க, கொஞ்சம் பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்கலாம் கிட்டத்தட்ட மாதம் ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் இருக்கும். சார் நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்க எவ்வளோ போடுறீங்க? நான் இப்போ 1000 ரூபா 10 ஃபண்டில் 10,000 ரூபா போடுறேன் சார் அப்படிம்பாங்க. அவங்க சம்பளம் 2 லட்ச ரூபா, அவங்களுடைய சர்ப்ளஸ் 1 லட்சத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் மீதி எல்லாத்தையும் எஸ்பி அக்கௌண்ட்டில் வச்சுருப்பாங்க. 10 ஃபண்டில் 1000 ரூபாய்க்கு 10 எஸ்ஐபி போடுவாங்க. நான் அப்புறம் கேட்ட பிறகு நம்ம ப்ராப்ளம் இல்லைங்க இவ்வளோ தேவையில்லை 2 ஃபண்டு 3 ஃபண்டு நீங்கள் லட்ச ரூபாய் எஸ்ஐபி போட சொல்கிறீங்களா அப்படிம்பாங்க. ஒரு பயம் வந்துடும் அவங்களுக்கு. உடனே லட்ச ரூபாய் ஆமாங்க உங்களுக்கு உபரி இருக்குது, அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? சும்மா அக்கௌண்ட்லேயே 2% 2.5% வட்டியில் கிடக்குது, அதை நீங்கள் அக்கௌண்ட்லேயே வச்சுருந்தீங்கன்னா ஆன்லைன் ஃப்ராடுக்கும் வாய்ப்பு இருக்குது, யாராச்சும் சொல்லி ஏதாச்சும் பணத்தை எடுத்துகிட்டு போகலாம். ரெண்டாவது உங்களுக்கு அந்த பணமும் இப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பேசி பண்ணி அவங்கள புரிய வச்சு எல்லாம் சொன்ன பிறகு தென் தே அக்ரி. அப்புறம் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு 2
ஃபண்டோ 3 ஃபண்டோ நம்ம எஸ்ஐபி போட்டு அவங்கள ஒரு சீர்படுத்தி கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு கணிசமான தொகை அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இதுதான் நிறைய இன்வெஸ்டர்ஸில் நடக்கிறது. அப்போ யாராவது சொன்னாங்க இந்த ஃபண்டு ஓடுதுன்னா அந்த ஃபண்டு ப்ராபப்ளி க்ரோத் ஸ்டைலாக இருக்கும். இப்போ ரைட் நவ் ஓடிக்கிட்டு இருக்க நிறைய ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஸ்டைலு. ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணது பூரா வேல்யூ ஸ்டைல். ஸோ இப்போ வேல்யூ ஸ்டைல் அடுத்த 2-3 வருஷத்துக்கு கொஞ்சம் கம்முன்னு தான் இருக்கும். க்ரோத் ஸ்டைலு ப்ராபப்ளி பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கையில் வந்து நீங்கள் க்ரோத் ஸ்டைலில் இருந்தீங்கன்னா க்ரோத் ஸ்டைல்லே ஃபுல்லாக கன்டினியூ பண்ணணும் அதனுடைய பெனிஃபிட் எடுக்கிறதுக்கு. வேல்யூ ஸ்டைலில் இருந்தீங்கன்னா வேல்யூ ஸ்டைல்லே ஃபுல்லாக கன்டினியூ பண்ணிங்கன்னா தான் ஒரு ஃபுல் சைக்கிளை முடிச்சிங்கன்னா தான் அந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஒரு ஃபண்ட் மேனேஜர் சில சமயத்தில் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அப்புறம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இப்போது சில ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புல் மார்க்கெட்டில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணும், ஆனால் பியர் மார்க்கெட்டில் சில ஃபண்டுகள் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே அவங்க பை சான்ஸ் இல்லை, பை டிசைன் அவங்க அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த போர்ட்ஃபோலியோ அமைப்பே வந்து மார்க்கெட் டவுன் ஆனால் எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அமைப்பு இருக்கும். சில ஃபண்ட் ஹவுசஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சில ஃபண்ட் ஹவுசஸ் வந்து நாங்கள் புல் மார்க்கெட்டில் அதீதமான ரிட்டர்னை கொடுத்துட்றோம், டவுன் மார்க்கெட்டில் எங்களோட டவுன் ஆகும், எங்களுக்கு தெரியும், அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், பட் we will continue to hold those stocks அப்படிமா. ஸோ இந்த அளவுக்கு ஒரு புரிதலோடு போய் அது எப்போ அவங்க இந்த புரிதல் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் உடனே கிடைக்குமானா கிடைக்காது. அதுக்காக தான் வந்து நம்ம என்ன செய்ய சொல்கிறோம், ஒரு அட்வைசரை யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டினுடைய ஒப்பீனியனோட போங்க, அவங்க மூலமாக போங்க, அவங்க இதே தான் தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த பெனிஃபிட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ இதுதான் மக்கள் வந்து அந்த புரிஞ்சிக்க வேண்டியது. வந்து நம்மளாக பண்ணி கையை சுட்டுக்கிட்டு ஒரு பணமும் சேர்க்காம ஒரு 6 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம்னு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீ இதுக்கு மேலே என்னால் முடியலப்பா அப்படின்ட்டு இன்னொரு ஆளை தேடி போகிறத விட நீங்கள் ஆரம்பிக்கையிலேயே வந்து இது எப்படின்னா மருந்து கடையில் போய் நான் குரோசின் வாங்குறேன், டோலோ 650 வாங்குறேன், எல்லாம் வாங்கிப்பட்டு ஒரு 3-4 நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகிறேன், கேட்கலைன்னா எனிவே போத்தான் போகிறோம், டெம்பரேச்சர் ஏற அல்டிமேட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். அது நாளே டாக்டர்கிட்ட போய் காமிச்சிட்டோம்னா நம்ம கொஞ்சம் கம்ஃபர்ட் லெவல் அதிகமாக இருக்கும். அதுதான் கரெக்டு, உண்மை. அதனால் மக்கள் அதை கருத்தில் வச்சுக்கணும். இப்போ வந்து நீங்கள் 25 வயசில் ஆரம்பிக்கிறீங்க, மாதம் 5000 ரூபா போடுறீங்க, 25 வருஷத்துக்கு முதலீடு பண்ணுறீங்க, ஸ்டெப் அப் எஸ்ஐபி இயர் ஆன் இயர் ஒரு 10% 5000லேருந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படிங்கிற வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 2,13,00,000 ரூபா அட் த ரேட் ஆஃப் 12% க்ரோத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதிலிருந்து மாதம் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலம் 1,28,000 ரூபா அட் த ரேட் ஆஃப் 7.2% வித்ட்ரா பண்ணிக்கிறோம். இன் அடிஷன் டு தட் அந்த 2,13,00,000 உங்களுக்கு கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டேவும் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து இப்போ நமக்கு ஏர்லியாக ரிட்டையர் ஆகணும், ஒரு செகண்ட் இன்கம் ஆப்ஷன் வேணும், எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா த ஏர்லியர் த பெட்டர். ஸோ நீங்கள் ஒரு 25 வயசுலையோ 24 வயசுலையோ 26 வயசுலையோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க. அது வந்து அட் லேட்டர் ஸ்டேஜ் உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை தரும், ஏர்லியராக ரிட்டையர் ஆகவும் உதவும், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் இன்கம் ஆப்ஷனை கிரியேட் பண்ணிக்கவும் உதவும். நன்றி. Views and opinions expressed in this interview are solely those of the guest or expert and do not necessarily reflect the views of this channel. The content shared is for educational and informational purposes only and should not be treated as financial or investment advice. Mutual fund and securities investments are subject to market risks. Past performance is not indicative of future results. Viewers are strongly advised to consult with a SEBI registered financial advisor before making any investment or financial decisions.